بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்ளுதல், மறுமை நாள் என்றால் என்ன, மறுமை நாளை ஈமான் கொள்வதில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளிலும் நமக்கு எடுத்துரைக்கின்ற மரணத்திற்கு பின்னால் இடம்பெறக்கூடிய மறுமை, அதாவது மன்னரை வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, அதில் நிகழக்கூடிய இன்ப துன்பங்கள், இறுதி நாளிலே மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அங்கே மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்த்தல், மக்களை இறைவன் ஒன்று சேர்த்ததற்கு பின்னால் அங்கே விசாரணைகளை நிகழ்த்துதல், அதற்கு பின்னால் நன்மைகள் தீமைகள் நெருக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய கைகளிலும் அவரவர் ஏடுகள் வழங்கப்படுதல், அங்கே இருக்கின்ற நீர் தடாகம், ஹவுதுல் கௌசர் என்று சொல்கிற அந்த நீர் தடாகம், சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்கிற அந்த பாலம், அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்திலே நபி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஷஃபாஅத் செய்வதற்கு, சிபாரிசு செய்வதற்கு கொடுக்கப்படுகின்ற அனுமதி, அதற்கு பின்னால் சுவர்க்கம் நரகம், அந்த இரண்டிலும் இறைவன் சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளுக்கு என்று தயார்படுத்தி இருக்கின்ற இன்ப துன்பங்கள், இந்த மறுமை நாள் நிகழப்போகிறது என்பதை அடையாளப்படுத்துகின்ற சிறிய பெரிய அடையாளங்கள் என அனைத்தையும் சந்தேகமில்லாமல் நாம் எப்போது ஈமான் கொள்கிறோமோ, நம்புகிறோமோ, அப்போதுதான் மறுமை நாள், இறுதி நாளை நாம் ஈமான் கொண்டவர்களாக கருதப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் மரணிக்க செய்து அதற்கு பின்னால் கேள்வி கணக்கு கேட்பதற்காக வேண்டி அவர்களை அந்த ஒரு நாளிலே இறைவன் எழுப்புவான். அவர்களுக்கு கேட்கப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற அந்த கேள்வி கணக்குக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு இறைவன் கூலி கொடுப்பான். இவ்வாறு இந்த விசாரணை, அதற்கேற்ப கூலி கொடுத்தல் என்பதற்காக வேண்டி மனிதர்களெல்லாம் கபரிலிருந்து எழுப்பப்படுகின்ற அந்த நாள் தான் இறுதி நாள் என்று நாம் அல் குர்ஆன் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அந்த மறுமை நாளுக்கு பிறகு இந்த உலகத்திலே வேறொரு நாள் இருக்க முடியாது. அந்த மறுமை நாள், இறுதி நாளுக்கு பின்னால் விசாரணைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டு சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திற்கும் நரகவாதிகள் நரகத்திற்கும் என்று பிரிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அதிலே நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். அந்த மறுமை நாளுக்கு பின்னால் இன்னும் ஒரு வாழ்க்கை கிடையாது. அதாவது மறுமை நாளில் விசாரணை செய்யப்பட்டதற்கு பின்னால் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலும் நரகவாதிகள் நரகத்திலும் சென்று விடுவார்கள். அதற்கு பின்னால் நரகவாதிகள் அதிலே நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். நரகத்திலே தண்டனையை பெற்றுவிட்டு சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியாக இருக்கிறவர்கள் அல்லாஹுடைய கருணையினால், அல்லாஹுடைய இரக்கத்தினால் பின்பு சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இங்கே நரகத்தில் நுழைவிக்கப்பட்டு சுவர்க்கத்திலே மீண்டும் சுவர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறவர்கள் யார் என்றால் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு எவரும் வணங்க தகுதியற்றவர்கள், அல்லாஹ்தான் வணங்க தகுதியானவன் என்று மனதால் ஏற்று அதன்படி செயல்பட்டவர்கள். நரகத்திற்கு இறைவன் அவர்களை போட்டாலும் அவர்கள் செய்த தவறுகளுக்கான குற்றங்களுக்கான தண்டனையை பெற்றுவிட்டு சுவர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இறுதி நாளை ஈமான் கொள்ளுதல் என்று நாம் சொல்கிற போது 3
விடயங்களை, அதாவது அந்த இறுதி நாளை நாம் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் இருக்க வேண்டிய 3 விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இறுதி நாள் மறுமை நாளை நம்புவதென்றால் அங்கே மரணம், அதாவது ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை முதல், கபரிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அதற்கு பின்னால் விசாரணைகள் செய்யப்பட்டு அந்த விசாரணைகளுக்கு பின்னால் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கூலிகள் கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று பிரிக்கப்படுகிற வரைக்கும் உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் ஈமான் கொள்வதுதான் இந்த இறுதி நாளை நம்புவதாக இருக்கிறது. எனவே இந்த இறுதி நாளை ஈமான் கொள்ளுதல் என்று சொல்கிற போது முதலாவதாக ஒரு மனிதன் கபரிலிருந்து மீண்டும் எழுப்பப்படுவான் என்பதை பற்றிய முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது 2வது சூர் ஊதப்பட்டதும் யாரெல்லாம் இறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் உயிர் கொடுக்கப்படும். அப்போது கபரிலிருந்து மனிதர்கள் பாதநேற்றவர்களாக, நிர்வாணமானவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக, பிறந்த குழந்தை எப்படி ஹத்னா செய்யப்படாமல் இருக்குமோ அவ்வாறு ஹத்னா செய்யப்படாதவர்களாக இறைவன் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, ஆரம்பமாக நாம் எப்படி முதல் படைப்பை நாம் ஆரம்பித்தது போன்று மீண்டும் அந்த படைப்பை மீட்டுவோம், மீள வைப்போம். நம் மீது கட்டாயமான வாக்குறுதியாகும். இவ்வாறு நாம் இதை செய்வது நம் மீதான கட்டாயமான ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் இதை செய்வோராகவே இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறார். அல் குர்ஆன், ஹதீஸ், அனைத்து முஸ்லிம் அறிஞர்களுடைய உண்மையான நிலைப்பாட்டின்படி ஒரு மனிதன் கபரிலிருந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது நிச்சயமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சும்ம இன்னக்கும் பஅத ذلك லமையிதூன், மனிதர்களே நிச்சயமாக பின்னர் நீங்கள் இறக்கக்கூடியவர்கள், அதற்கு பின்னால் மறுமை நாளின் போது நிச்சயமாக நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறுதி நாளின் போது மனிதர்கள் பாவனையற்றவர்களாகவும் நிர்வாணம் உள்ளவர்களாகவும் ஹத்னா செய்யப்படுவார்கள், ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இஸ்லாமிய அறிஞர்களும் இதன் நிகழ்வை ஏகோபித்து உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதாவது இவ்வாறு நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அது சந்தேகம் கிடையாது, அது நிச்சயமாக இடம்பெறக்கூடியது என்பதில் ஒருமித்த கருத்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நிகழக்கூடிய அனைத்து காரியங்களை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுடைய பகுத்தறிவுக்கு ஒத்ததாக இருக்கிறது என்றால் அதை ஏற்காமல் மறுப்பதற்கு ஒரு மனிதனுக்கு தடையாக இருப்பது அவனுடைய வரட்டு கௌரவம் அல்லது அவனுடைய பிடிவாதமே தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா தன் தூதர்கள், இறை தூதர்கள் மூலமாக மக்களுக்கு எதை வழிகாட்டினானோ அதன் அடிப்படையில் படைப்பாளர்களாக, அதாவது படைப்பாளர்களான மக்கள் செய்வதற்கு கூலி வழங்கப்படுவதற்காகவுமே இவ்வாறான நிகழ்வு, படைப்பாளர்களான மக்கள் செய்தவற்றிற்கு கூலி அளிக்கப்படுவதற்காகவுமே இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளார். அல்லாஹு தஆலா நபிமார்களை, இறை தூதர்களை அனுப்பி இந்த மனித சமுதாயத்திற்கு எதை புரிய வைத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளை சரியான முறையிலே கடைபிடித்து நடக்கிற போது அதற்குரிய கூலியை நாளை மறுமையிலே இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த மக்களை விசாரணை செய்து அவர்களுடைய செயல்பாட்டுக்கு, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு, அவர்களுடைய அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக கூலி வழங்குவான். இவ்வாறான
செய்திகளை அல்லாஹு தஆலா இவ்வாறு பின்வருமாறு அல் குர்ஆனில் சொல்கிறான். அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் உங்களை நாங்கள் வெறும் வேடிக்கைக்காக வேணுக்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எங்களிடம் மீண்டும் திருப்பி மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நாம் வெறுமனே விளையாட்டுக்காக வேணுக்காக உம்மை படைத்திருக்கிறோம், உங்களை நாங்கள் எம்மிடம் மீட்டி எடுக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நம்மை பார்த்து கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே, நிச்சயமாக உம்மீது இந்த அல் குர்ஆனை விதியாக்கிய இறைவன் உம்மை மேலுமிடத்தின்பால் திரும்ப சேர்த்து வைப்பவனாக இருக்கிறான் என்று நபி அவர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான். எனவே இந்த மறுமை நாள் நிகழுகிற நேரம் இந்த உலகத்தில் மரணித்த அனைவருக்கும் இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்து கபரிலிருந்து அனைவரையும் வெளியிலே வரச் செய்வான் என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்ததாக மனிதர்கள் எல்லாம் கபரிலிருந்து மீண்டும் உயிர் கொடுத்து கபரிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் அங்கே விசாரணைகள் நிகழ்த்தப்படும், அதற்கு ஏற்றவாறு கூலி வழங்கப்படும் என்பதை நாம் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தான் செய்த செயலுக்காக வேண்டி கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு ஏற்ற கூலி அவனுக்கு கொடுக்கப்படும். அல் குர்ஆன், ஹதீஸ், அனைத்து ஒரு முஸ்லிம் அறிஞர்களுடைய ஒருமித்த கூற்றின்படி அல்லாஹு தஆலா விசாரணைகள் செய்து அவர்களுக்கு அதற்கேற்றவாறு கூலி கொடுப்பான் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எந்த ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் மறுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக அவர்களின் மீட்சி நம் பக்கமேயாக இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக அவர்களை விசாரணை செய்வது, அவர்களை கேள்வி கணக்கு கேட்பது என்பது நம் மீதான கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளை மறுமையிலே, அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் அடியானிடம் நெருங்கி அவனை யாரும் பார்க்காத விதத்தில் அவனை மறைப்பான். பின்பு இறைவன் அவன் உலகில் செய்த பாவங்களை ஞாபகப்படுத்துவான். அவைகளை அவன் ஆம் இறைவனே என்று ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நான் அழிந்து விட்டேன் என மனிதன் எண்ணுகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்கும். அப்போது இறைவன் அவைகளை நான் உன்னை உலகத்தில் நான் மறைத்து விட்டேன், இன்று நான் அவற்றிற்காக உன்னை மன்னித்து விட்டேன், நீ செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அவனது நன்மை ஏடு அவனிடத்திலே கொடுக்கப்படும். ஆனால் இறைவன் நிராகரித்தவர்கள், நயவஞ்சகர்கள், இவர்கள் அனைவரையும் பகிரங்கமாக அழைப்பான். அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்கிற போது வயகூலுல் அஷ்ஹாது ஹாஉலாஇ அல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், சாட்சியாளர்களான வானவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள்தான் தங்கள் இரட்சகன் மீது பொய் உரைத்தவர்கள் என்று அந்த வானவர்கள், சாட்சியாளர்களாக இருக்கின்ற வானவர்கள் கூறுவார்கள். அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டு என்பதை நபியை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக என்று இறைவன் அல் குர்ஆனிலே இவ்வாறு சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அனைத்து முஸ்லிம் அறிஞர்களும் ஒரு மனிதன் கபரிலிருந்து உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதற்கு பின்னால் அவனிடத்திலே கேள்வி கேட்கப்படும். அதற்கான அந்த கேள்வி கணக்கிற்கு பின்னால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். சுவர்க்கவாதியாக இருந்தால் அவனுடைய ஏடு அவனுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படும், நரகவாதியாக இருந்தால் அவனுடைய ஏடு இடது கையிலே கொடுக்கப்படும். இதை நாம் தெளிவாக ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கேள்வி கணக்கு கேட்டதற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கூலி கொடுக்கப்படும். அந்த கூலி எவ்வாறு அமையும் என்றால் சுவர்க்கம் நரகம் என்ற இரு விதமாக அமையும். நல்லமல்கள் செய்தவர்கள் வலது கரத்திலே ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். பாவம் செய்தவர்கள் அந்த விசாரணையின் பின்னால் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் இடது கரத்திலே ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் நரகம் நுழைவார்கள். இதை நாம் தெளிவாக ஈமான் கொள்ள வேண்டும். இவை
இந்த இரண்டுமே படைப்பினங்களது நிரந்தரமான இருப்பிடமாகும். அல்லாஹு தஆலா விசாரணைகள் செய்து சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பிவிட்டால் அதன் பின்னால் அவர்கள் நிரந்தரமாக தங்க வேண்டிய இடமாக அது இருக்கிறது. ஈமான் கொண்டு அல்லாஹ் ஏவியதன் பிரகாரம் செயல்பட்டு அவனை தூய்மையுடன் வழிபட்டு அவனது தூதர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள இடமே சுவர்க்கமாக இருக்கிறது. அதன் சிறப்பை எந்த ஒரு கண்ணும் பார்த்திராது, எந்த காதுகளும் அதை பற்றி கேட்டிருக்கவோ உள்ளங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சுவர்க்கத்தில் இன்பங்கள் நிறைந்திருக்கும். அல்லாஹ் தஆலா இதை பற்றி அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் சாலிஹான அமல்கள் செய்தவர்கள் உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள் தான் படைப்பினங்களில் மிக சிறந்தவர்கள். ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா. அவர்களுக்குரிய கூலி, அவர்களுடைய இரட்சகரிடத்திலே அவர்களுக்குரிய கூலி நிரந்தரமான சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரது அன், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். ذلك لمن خشي ربه, இது தன்னுடைய ரப்பை தன்னுடைய இரட்சகனை பயந்தவனுக்கான கூலியாக இருக்கிறது என்று இறைவன் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று இந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்கிற போது ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், கண் குளிர்ச்சியாக அல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண் குளிர்ச்சியை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்திருக்காது. அப்படியான யாருமே கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்பத்தை அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுவை நிராகரித்து அவனது தூதர்களை பொய்ப்பித்து அவர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் அநீதி செய்து கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை நிரந்தரமாக ஆக்குவான். அவர்களுக்கு நரகம் கூலியாக கொடுக்கப்படும். அங்கே கொடுக்கப்படுகின்ற வேதனையும் தண்டனையும் உள்ளங்களால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கடுமையாக இருக்கும். இறைவன் சொல்கிறான், வத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான். இன்னா அத்தஜ்னா லில்-ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, நாங்கள் அநியாயம் செய்தவர்களுக்கு தயார்படுத்தி இருக்கிறோம். எதை தயார்படுத்தி இருக்கிறோம்? நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, நரக நெருப்பை தயார்படுத்தி இருக்கிறோம். அந்த நரகத்தின் சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வஇயஸ்தகீது, அவர்கள் தண்ணீர் கேட்டு இறைச்சிக்க தேடினார்கள் என்றால் யுகாது பிமாஇன் கல்முஹ்லி யஷ்வில் வுஜூஹ், கடுமையாக சூடாக்கப்பட்ட பழுக்க காய்ச்சப்பட்டது போன்ற நீரை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது அவர்களுடைய முகங்களை சுட்டு பொசுக்கிவிடும். அது மிக கெட்ட ஒரு பானமாக இருக்கும். அவர்கள் இளைப்பாறுவதற்காக கொடுக்கப்படுகிற மிக மோசமான ஒரு இடமாக அந்த நரகம் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றி நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கடுமையான சோதனைகளை பற்றி அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான். எனவே இவைகள் அனைத்தையும் ஈமான் கொள்கிற போதுதான் நாம் மறுமை நாளை நம்பியவர்களாக மாற முடியும். அடுத்ததாக இறுதி நாளை ஈமான் கொள்வதன் மூலமாக ஒரு முஃமினிடத்திலே ஏற்படுகின்ற மாற்றங்களை பொறுத்தவரையில் நாளை மறுமையிலே கிடைக்கவிருக்கின்ற அல்லாஹுடைய கூலிக்கு முற்றிலும் அல்லாஹுடைய கூலி, அதை நாம் ஈமான் கொள்கிற போது அல்லாஹுடைய கட்டளைகளை இந்த உலகத்தில் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஆசை நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு ஏற்றவாறு நாளை மறுமை நாளில் கூலி கொடுப்பான் என்பதை நாம் மனப்பூர்வமாக நம்புகிற போது அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கும் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடை செய்தவைகளை தவிர்த்து கொள்வதற்கும் நமக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. அதே போன்று அந்த மறுமை நாளின் போது கிடைக்க இருக்கின்ற தண்டனையை ஒரு மனிதன் பயந்து பாவங்களை விட்டும் அவன் தவிர்த்து கொள்வதற்கு இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை தூண்டுதலாக இருக்கிறது. ஒரு மனிதன் விரும்பக்கூடிய ஒன்றை இந்த உலகத்தில் இழந்துவிட்டால் இதைவிட சிறப்பான சுவண்டிகளை கூலியை நாளை மறுமையில் இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்
என்கிற ஒரு ஆறுதல் இந்த மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை வழங்குகிறது, அளிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மறுமை நாளை பற்றிய இவ்வாறான விடயங்களை நாம் சந்தேகம் இல்லாமல் எப்போது ஈமான் கொள்கிறோமோ அப்போதுதான் மறுமை நாளை பற்றிய முழுமையான நம்பிக்கை நம்மிடத்திலே ஏற்படும். மறுமை நாள் தொடர்பான விடயங்களில் நமக்கு சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால் நாம் நம்முடைய ஈமானை ஒரு புறம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளை முழுமையாக ஏற்று அதை பயந்து இந்த உலகத்தில் நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.